ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று மாணவர்களுடைய தன்னெழுச்சி போராட்டம் தமிழகம் எங்கும் வெடித்திருக்கிறது. தற்போது திமுகவின் மகளிர் அணி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். ஜல்லிக்கட்டு உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியானது 12 மணி நேரம் மக்கள் மனதில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. கனிமொழி அவர்கள் நம்முடன் இருக்க அவரிடம் சில கேள்விகளை முனைப்போம். மேடம், மாணவர்களுடைய போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மிகப்பெரிய அளவில் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் வெடித்திருக்கு, மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நிச்சயமாக இது தமிழ் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. மாணவர்கள் இந்த அளவுக்கு முன் வந்து தன்னை தமிழர்களாக உணர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒன்று என்று பார்க்கும் பொழுது அது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு மத்தியிலும் இளைஞர்களுக்கு மத்தியிலும் இந்த அளவிற்கு இந்த ஜல்லிக்கட்டு என்பதற்கு தமிழர்களின் அடையாளமாக அதை அவர்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தங்கள் சுயமரியாதைக்கு வந்திருக்கக்கூடிய இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியாக இதை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் இதை உணர்ந்து கொண்டு, தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இந்த உணர்வுகளை உணர்ந்து கொண்டு அதற்கான மரியாதையை தர வேண்டும். அப்படி மரியாதை தருவதென்றால் ஒரு அவசர சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி, தளபதி அவர்கள் சொல்லியிருப்பது போல மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு போட்டிகளை இந்த ஆண்டாவது நடத்துவதற்கு அவர்கள் வழிவகை செய்ய வேண்டும். ஏன்னா போன ஆண்டும் நிச்சயமாக மத்தியில் இருந்து தமிழகத்திற்கு வந்த தமிழக அமைச்சர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்று தொடர்ந்து வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். இந்த ஆண்டும் இதே வாக்குறுதிகள் தொடர்ந்து தரப்பட்டது. ஆனால் மத்திய அரசு வெங்கையா நாயுடு அவர்கள் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்து விட்டு போனார். அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையிலேயே நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. இந்த முறையாவது ஒரு அவசர சட்டத்தை கொண்டு அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை இந்த ஆண்டாவது நடைபெற செய்ய வேண்டும். தமிழர்களுக்கு தரக்கூடிய மரியாதையாக அது இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான சூழல் இருக்கிறதா? அது மாணவர்களுடைய போராட்டம் நிச்சயமாக அதை மீறி செய்யக்கூடிய, அதாவது தடையை மீறி கூடிய செயல்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. இது இந்த நிலையில் என்ன செய்யணும்? மாணவர்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தடையை மீறி செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகாமல் காப்பாற்ற வேண்டியது, நிறுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தோடைய கடமை. அப்படி நிறுத்துறதுங்கிறது மாணவர்களுக்கு எதிராக சென்று நிறுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் மாணவர்களின் உணர்வுகளை உணர்ந்து கொண்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் யாரும் தடை மீண்ட வேண்டிய அவசியமே இருக்காது. நீதிமன்றமானது உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது என்று சொல்லியிருக்கு. இது மிகப்பெரிய அதாவது ஜல்லிக்கட்டு ஆளுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசாங்கம் இத்தனை நாளாக இந்த பிரச்சனை தமிழகத்தில் கொழுந்து விட்டு எரிகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை முன்னாடியே எடுத்திருக்கணும். இப்போ கடைசி நிமிஷத்தில் ஒன்றுமே இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய அளவிற்கு பொறுமையாக காத்திருந்து எதையும் செய்யாமல் இப்பொழுது நடத்த முடியாது என்று கையை விரிப்பது நியாயமே இல்லை. அதனால் அவர்கள் நிச்சயமாக அவங்களால ஒரு அவசர சட்டத்தை கொண்டு அந்த போட்டிகளை இந்த ஆண்டு நடத்த முடியும். அதையாவது அவர்கள் செய்ய வேண்டும். ஒருவேளை மத்திய அரசு சட்டம் கொண்டு வரவில்லை என்றாலும், அதாவது தீர்ப்பு உடனடியாக வழங்கப்படவில்லை என்றால் என்ன நிலை ஏற்படும்? நீங்கள் என்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? பல ஆர்ப்பாட்டங்களை இப்போ சில நாட்களுக்கு முன்னால் கூட தளபதி அவர்களின் தலைமையிலே மதுரையிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று வலியுறுத்தி சொல்லி வருகிறது. நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். தொடர்ந்து அதை செய்வோம்.